எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்ட கதை தான் இன்னைக்கு நடந்தது. என் பசங்க மாட்டுக்கிட்டு சிவனேன்னு டிவி பார்த்துட்டு இருந்தது. அப்ப நான் தான் வழியக்கா போய் ஒரு வேலைய பார்த்து விட்டேன். வாசல்ல ஒரு தாத்தா பொம்மை வித்துக்கிட்டு போனாரு. பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம். என் பசங்க இத்தனைக்கும் என்ன கேட்கவே இல்ல. நானா தான் போய் வாங்குனேன். எல்லா பொம்மையும் ஒரு மார்க்கமாவே இருந்தது. அதுல எனக்கு பெட்டரா தெரிஞ்சது இந்த உண்டியல் தான். எங்க அம்மா இதெல்லாம் எதுக்கு பசங்கள்ன்னு கேட்டப்ப தான் நான் தான் வீராவாசனம்லாம் பேசினேன். என் பசங்களுக்கு சேவிங்ஸ் மனப்பான்மை வளர்க்க போறேம்மான்னு சொல்லிட்டு, ஒரே கலர் பார்த்தா இல்ல. சரி 2த்துக்கு 2 கலர் வாங்கிட்டு வந்து கையில குடுத்துட்டேன். அதுவரைக்கும் பிரச்சனையே இல்ல. இதுக்கு மேல தான் ஆரம்பிச்சது. உண்டியல்ல காசு போடணும், காசு குடும்மான்னு என் பொண்ணு கேட்டா. சரின்னு பாப்பாக்கு கொஞ்சம், தம்பிக்கு கொஞ்சம்ன்னு குடுத்துட்டேன். போடுதுங்க, போடுதுங்க, போடுதுங்க போட்டுக்கிட்டே இருக்கு. சில்லற காசு எல்லாமே காலியா போச்சு. நானும் வீட்ல இருக்கிறதெல்லாம் பெராஞ்சு கிராஞ்சி குடுத்துட்டேன். பத்தல, பத்தல இன்னும் வேணும், வேணும்ன்னா சில்லற காசுக்கு நான் எங்கடி போறதுன்னு ஒரே அழுக. "உனக்கு என்ன பிடிக்கவே இல்ல மம்மின்னு" இது அழுவுது. என் பையன் ஏன் அழுவுறான், எதுக்கு அழுவுறான்னே தெரியாம அவனும் ஆரம்பிச்சுட்டான். புது உண்டியல ஃபில் பண்றதுக்காக ஏற்கனவே வீட்ல இருந்த பழைய உண்டியல்லாம் உடைச்சு, அதுல இருக்க சில்லற காசெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு எங்களுக்கு. சரி இதோட முடிஞ்சிரும்ன்னு பார்த்தா, ஃபில்லான உண்டியல வேற அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா குலுக்கி, குலுக்கி எல்லாருக்கும் தலைவலி எடுத்து போச்சு. என் பிள்ளைங்க தூங்குன அப்புறம் எப்படியாவது அந்த உண்டியல ஒளிச்சு வச்சுரணும்.